அத்தானோட டியூன் வந்துட்டு பயங்கர சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம சாங் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன கேட்பாங்க டேரக்டர்ஸ், உங்களுக்கு இந்த யாரை பிடிக்கும், என்ன எல்லாம் பண்ணுவீங்க, இல்லை பாட்டோட சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, எல்லாமே கேட்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட விஷயம்னா, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சாங்க. புதுசாக கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட்ட அனுப்பக்கூடிய ஒரு டார்ச்சர், அதுதான் பாட்டு. நான் கல்யாணம் ஆகலண்ணே அப்படின்ட்டேன். நிஜமான டைம் எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாண டைம் பேசிட்டு இருக்க டைமில் கொடுத்த உடனே எழுதிட்டோம். சமயம் செட் ஆயிடுச்சு. இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. அவர் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, டே உண்மையா சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையானு. இல்லைண்ணா அப்படின்றேன். ஏன்னா அப்படின்னு, ரொம்ப ரசிச்சு எழுதிருக்கேடா அப்படின்னு. எல்லாருமே பார்க்காது. இப்போ நீங்களும் சண்டே கிரிக்கெட் விளாட போவீங்க, நானும் சண்டே கிரிக்கெட் விளாட போவேன். இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பின்னாடி ஆகுனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க, மச்சான் எங்கடா இருக்க, நான் கிரவுண்டில் இருக்கேன், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான். கல்யாணத்துக்கு கட் பண்ண, மச்சான் எங்க இருக்க, மச்சான் இப்போ தான் பாத்திரம் அழகிட்டு இருக்கேன். அதுதான் வந்து சரணத்தில் லைனாக வச்சோம். முன்னே மேட்ச் போய் ஜெயிச்ச நானும் கப்பு, 3 நாட்டு போட்டு தேய்ச்ச எச்ச கப்பு அப்படின்னோடனே அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ரியோனுக்கும் சரி, கல்யாணுக்கும் சரி, சித்துவனுக்கும் சரி, எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிச்சிச்சு. ரீல்ஸை ஸ்வைப் பண்ணுற மேட்டரும் வந்து எல்லாருமே பயங்கரம். ஏன்னா அந்த படமும் சரி, இப்போ இருக்க எல்லாமே அந்த ரீல் கண்டனாலே ரீலை போல என்ன மேலே கீழே தள்ளி விட்டா ஆஞ்சி ஒஞ்சி நாக்கு தள்ளுது. இந்த லைன் தாண்டி 2வது லைன், அது கீழே முடிப்பு லைன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம். துணைவி யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டு யாராக இருந்தாலுமே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டொமக் மாதிரி அவங்களுக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு பத்தலை, எனக்கு போதும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சாங்க. ஹோட்டல் போனால் இவ தின்னு வச்ச மிச்சம் மீதி வழி இல்லாமல் வாயில் போனது. அந்த வரிகளை அவங்க ரொம்ப பிடிச்சி. பர்சுக்குள்ள 10 ரூபாய் இல்லை நேரம் பார்த்து ஷாப்பிங் போக சண்டை போடுறா. இது அனைத்து இத்துடன் விளையாட்டு செய்தி முடிந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து என்னை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா, நம்ம மயக்கமன்ன படத்தில் ஒரு யாமினி மாரி அவங்க ஃபோட்டோ கூட இருக்குது. ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி காட்டணும். நல்லா இருக்க குடும்பத்தில் எப்போ வரீங்க அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க மக்களே. இது என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, ஆக்சுவலாக செப்டம்பர் 4 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. படம் வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 1 மந்த் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. எனக்கு நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் வந்ததோ இல்லையோ, என் ஒய்ஃபுக்கு தான் நிறைய ஃபோன் கால் வந்து. அவங்க வீட்டு சரி, அவங்க சொந்தக்காரங்களும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி கால் பண்ணி அவங்கள கேட்குறாங்க, 1 மாசத்துல பையனுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்த, எப்படி எழுதிருக்கான் பாரு வரி, ஹோட்டல் போனால் நீ சாப்பிட மாட்டியா, அவன் தட்டில் வைக்கிறியாமே பாரு, ஷாப்பிங் போக கூப்பிட்டு போய் சண்டை போறியாமே, கிரிக்கெட் விளாட மாட்டேன்னு அப்படி. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்துட்டு டேய் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கே இருக்கேன், உன் காலு கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா வந்து அதை போன வருஷமே எழுதிட்டேன், 1 வருஷம் முன்னாடி. சினிமாவில் என்ன சுவாரஸ்யமாக நம்ம எப்போ எழுதிருப்போம், அது இப்போ வரும். அதுதான் சொல்கிறேன், என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா என்ன பார்த்துக்கிறாங்க. அவங்க இதுமாரிலாம் எனக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காது. இப்போ கூட எனக்கு 10 வாட்டி ஃபோன் அடிச்சாங்க. ஆனால் அவங்க அது என் மேலே இருக்கக்கூடிய அக்கறை, ஏன்னா நீ வந்துட்டியா ரீச் ஆகிட்டேன்னு சொல்லி கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நான் நம்புகிறேன். என்னன்னு சொல்லடா.